அப்போது இது தனியார் மருத்துவமனைகள் கிட்ட இருந்தால் இந்த கிளினிக்கில் இருக்க டாக்டர்ஸ் கற்றுக்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் ஒவ்வொன்றும் பேஷண்ட்டுக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். அவங்களுடைய வசதிகள், அவங்களுடைய தேவைகள், அவங்க இது வெளியிலேருந்து வர லாபம், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி மருத்துவத்தை கால்குலேட்டிவ் ப்ராசஸாக மாற்றிட்டாங்க. எப்படி அப்படின்னா ஐடி கம்பெனியில் எப்படி வந்து கால்குலேட்டிவாக மாறிட்டாங்க. இன்றைக்கி எல்லாத்தையுமே இன்றைக்கி 1.5 லட்சம் சம்பளம் கொடுத்துருந்தவங்களை கூட இன்றைக்கி வேலையிலேருந்து எடுத்துகிட்டு ஃப்ரெஷர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? எதுக்குன்னா 30,000 40,000 20,000 கொடுத்தா போதும். வேலை இல்லாத திண்டாட்டத்தில் படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இன்ஜினியரிங் படிச்சுட்டாங்க, ஐடி ஃபீல்டு படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவை படித்த காசு, அதாவது ஓரளவுக்காவது லைஃப்பை சர்வைவ் பண்ணுறதுக்கு வேணும். அப்போது அவங்க எப்படினாலும் உழைக்க தயாராக இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெஷர்ஸை வந்து எடுத்துக்கிட்டு இப்படியான எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து டிமாண்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த டிமாண்ட் எல்லாம் போக்குறது இதை மாதிரியான திட்டங்கள் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபார நுட்பங்கள். இதே வியாபார நுட்பத்தை தான் இன்னைக்கு மருத்துவத்துறையும் கையாண்டுருக்கு. இது அங்கேயோட நிற்கலை. யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜில் போய் படிச்சுட்டு வர மரபுவழி மருத்துவர்களும் இதை மாதிரி பண்ணிட்டாங்க. மரபுவழி மருத்துவர்கள் சித்த மருத்துவ ஒரு மெடிக்கல் ஷாப்புன்னு தனியாக இருந்தது, அங்கே மருந்துகள் கிடச்சிட்டு இருந்து. இன்றைக்கி சித்த மருத்துவர்கள் என்ன பண்ணாங்கன்னா எம்பிபிஎஸ் டாக்டர்ஸை பார்த்துட்டு அவங்களுடைய கிளினிக்லேயே இன்றைக்கி எல்லா விதமான மருந்துகளையும் அங்கேயே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உள்ளேயே அவங்களே இதே மாதிரியான விஷயங்களை ஓப்பன் பண்ணிட்டாங்க. லேபு கூட இன்னும் நிறைய சித்த மருத்துவர்களுடைய கிளினிக்கில் லேபும் சேர்ந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி மரபுவழி மருத்துவங்களும் அக்குபஞ்சர் தவிர ஆயுர்வேதமாக இருக்கட்டும், ஹோமியோபதி கிளினிக்லேயே எத்தனையோ லேப் டெஸ்ட் அங்கேயே இருக்கிறதையும் இன்றைக்கி நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ இந்த ஆயுர்வேத எல்லா டாக்டர்ஸும் அரசு துறையிலேருந்து படிச்சுட்டு வர எல்லா டாக்டர்ஸும் அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்றைக்கி திருப்பி எடுக்கிறதுக்கான ஒரு சாதனமாக தான் இன்றைக்கி வந்து மருத்துவத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்களே ஒழிய மக்களை மரபுவழி மருத்துவர்கள் மக்களை வந்து ஆங்கில மருத்துவத்தோட பிடியிலேருந்து காப்பாற்றணும். அவங்க வந்து இங்கிலீஷ் மெடிசனை சாப்பிட்டு உடம்பெல்லாம் உள்ளுறுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சரியாக சிகிச்சை செஞ்சு அவங்கள வந்து இயற்கையான ஒரு வாழ்வியல் நோக்கி அவங்களை கொண்டு போகணுன்ற அறம் அந்த மரபுவழி மருத்துவத்துக்கே உரிய தனித்துவமான அறம் இன்னைக்கு எந்த மரபுவழி மருத்துவத்துக்கே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் இன்னைக்கு வணிகமாக்கப்பட்டது, வியாபாரம் ஆயிடுச்சு, ஷேர் மார்க்கெட் ஆயிடுச்சு, சந்தைப்படுத்தப்பட்டுடுச்சு. இன்னைக்கு இதுதான் ரீசன். இதனால தான் இன்றைக்கி மருத்துவம் அப்படிங்கிறதே இல்லாமல் தொலைஞ்சி போச்சு. மக்கள் இன்றைக்கி நோயாளிகளாக மாறிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்களுடைய வாழ்வியல் முறையை விட மருத்துவத்தோட இன்டர்ஃபியரன்ஸ் தான். அது ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும், மரபுவழி மருத்துவமாக இருக்கட்டும், உளவியல் ரீதியாக ஃபஸ்ட்டு டேமேஜ், ரெண்டாவது மருந்துகள் வழியாக டேமேஜ். இப்படி 2 வழியாக அவங்கள வந்து சிதைக்கிறதுனால தான் இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் வந்து நோயாளிகளாக மாறிக்கிட்டு இருக்காங்க. மக்களை வந்து சரியான வழியில் கொண்டு போகணும், சரியான வழியில் கொண்டு போகணும். நோயை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சொல்கிற மரபுவழி மருத்துவங்கள் இன்றைக்கி மக்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா சமீபமாக நான் ஒரு இடத்துல கேட்டேன், ஹோமியோபதி பேஸ் என்ன தெரியுங்களா? ஹானிமனுடைய பேஸ் என்னென்னா அவர் லேப் ரிப்போர்ட், அவருடைய எம்பிபிஎஸ் டாக்டர் தான், மருத்துவர் தான், அவர் ஆங்கில மருத்துவர் தான். அதில் இருந்த குளறுபடிகளை பார்த்துட்டு தான் ஹோமியோபதியை கண்டுபிடிச்சார். அவர் வந்து லேப் அப்படிங்கிற ஒரு விஷயமே தவறானதுன்னு தான் அவர் ஹோமியோபதியை கண்டுபிடிச்சார். ஆங்கில மருத்துவத்தோட டெஸ்ட் எல்லாமே வந்து தவறான ஒரு ப்ராசஸ், உடம்புடைய தன்மைக்கு எதிரானது, உடல் அறிவியலுக்கு எதிரானதுன்றதுனால தான் அவர் லேப் ரிப்போர்ட்டை என்கரேஜ் பண்ணாத ஒரு சமீப கால மருத்துவ முறையாக 18th செஞ்சுரியுடைய மருத்துவ முறையாக ஹானிமனுடைய ஹோமியோபதி கண்டுபிடிக்கப்பட்டது. அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆச்சு. வெறும் கேட்டறிதல் முறையில் தான் அவங்களுக்கு சிகிச்சை முறைகள் இருந்ததே ஒழிய லேப் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கு சிகிச்சை முறை கிடையாது. அதை விட முக்கியமானது ஹோமியோபதியுடைய சிகிச்சைக்கு அப்புறம் அவங்களுடைய அணுகுமுறை, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் எங்கள் அக்குபஞ்சர் மருத்துவத்திலையும் அந்த ஹோமியோபதியுடைய அந்த நோய்கள் வெளிப்படுற விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா, அதை வந்து நாங்களுமே பின்பற்றோம். எங்களுக்குமே அது படிப்பினையாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மிக ஹானிமனோட ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உடம்புடைய அறிவியலை மிக துல்லியமாக சொல்கிற ஒரு விஷயம். ஒரு நோய் வந்து முட்டி வலிக்குது அப்படின்னா இந்த முட்டியில் வலிக்குதுன்னா இந்த முட்டியில் இடம்பெயர்றதும் ஒரு நல்ல மாற்றம், சிகிச்சைக்கான நல்ல மாற்றம் சொன்ன ஒரு நல்ல மருத்துவம் இன்னைக்கு ரொம்ப சிதைஞ்சு போச்சு. எப்படின்னா லேப் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஹோமியோபதிக்கு டெஸ்ட்டுக்கு லேப் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஹோமியோபதி சிகிச்சை கொடுக்குறாங்க. எவ்வளோ ஒரு தவறான ஒரு ப்ராசஸ். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் ஹானிமன் சொல்லவே இல்லை. அவர் எதிர்த்ததே லேப் ரிப்போர்ட்டை தான். ஆனால் அதையே இன்னைக்கு ஹோமியோபதி டாக்டர்ஸ் பின்பற்றிருக்காங்கன்றதே ஒரு மரபுவழி மருத்துவங்கள் அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான சான்று. சமீபமாக கேட்டேன், ஹோமியோபதி
டாக்டர் வந்து லேப் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இந்த வந்து சுகரோட லெவலை பார்த்துட்டு சிகிச்சை கொடுத்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு ஆங்கில மருத்துவத்துக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு. எங்கே போயிட்டுருக்கு மரபணு மருத்துவம்? அழிச்சிட்ருக்கு, தன்னை தானே அழிச்சிட்ருக்காங்க. ஸோ ஆங்கில மருத்துவமே இன்றைக்கி தவறாக லேப் ரிப்போர்ட்டை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது ஒரு விஷயம்னா, அவங்க பண்ணுற மிஸ்யூஸையே இவங்க பின்பற்றிட்டு இருக்காங்கன்றது என்ன ஒரு கேவலமான ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, இன்றைக்கி மருத்துவம் சந்தைமயமாக்கப்பட்டது தான். இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இன்றைக்கி இப்போ இருக்கிற அரசு பின்பற்றிட்டு இருக்க மரபணு மருத்துவங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா வேஸ்ட்டு. ஏன்னா எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். எல்லாமே எங்ககிட்ட வந்துடும். சித்த மருத்துவம் போகிறவங்க, ஹோமியோபதி போகிறவங்க, ஆயுர்வேதா போகிறவங்க, யுனானி போகிறவங்க எல்லா மருத்துவர்களுமே ஆய்வுக்கூட பரிசோதனைகள் பேஸ் பண்ணுறாங்க. ஆய்வுக்கூட பரிசோதனைகள் அப்படிங்கிறது ஆங்கில மருத்துவத்தோட நோயறிதல் முறை, அவங்களுடைய சிகிச்சை, அதுவே தப்பு. இன்றைக்கி அதை தவறாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை கண்டுபிடிக்கப்பட்டதுக்கான ரீசன் வேறு அப்படிங்கிறது இன்றைக்கி அதை தவறாக மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்ற போது அதை வந்து மரபணு மருத்துவர்கள் பின்பற்றி சிகிச்சை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அப்போ எங்கே அதோடைய துவக்கம் ஆரம்பிச்சிச்சுன்னா அங்கே கல்வி, ஆங்கில மருத்துவக் கல்லூரியிலேருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. அப்போது அங்கே தவறு நடக்குது அப்படிங்கிறது. அது எல்லாமே க்ளோஸ். ஆங்கில மருத்துவத்தை முதல்ல க்ளோஸ் பண்ணால் அடுத்து அரசு சொல்லித்தர மரபணு மருத்துவங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பாரம்பரிய மரபணு மருத்துவங்களை திரும்பவும் கொண்டு வரதுக்கான ப்ராசஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்குள்ளே, ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளே ஒழுங்கமைவோட சித்த மருத்துவமும், யுனானியும், ஆயுர்வேதமும், ஹோமியோபதியும் முறையாக வரும். அதுக்கு ஓவர் நைட்லலாம் நடக்காது. அதற்கான ஆய்வுகள் செய்யப்படணும். அதற்கான நிறைய புத்தகங்கள் ரெஃபர் பண்ணணும். அதோடைய ஒழுங்குபடுத்தணும். நாடி பரிசோதனையை கொண்டு வரணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு இது எல்லாத்துலேயுமே சிக்காமல், இந்த விதமான எந்த குழப்பினையும் சிக்காமல், ஒரு சரியான பாதையில் அதோடைய பேச இழக்காமல் மிகச்சரியாக சிகிச்சை பார்த்து உடல் அறிவியலையும் உடல் இயற்கையும் மிக சரியாக புரிஞ்சு வச்சு சிகிச்சை கொடுக்குற ஒரே மருத்துவமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர். ஸோ இதை எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சரில் வந்து மரபொழி மருத்துவங்கள் எல்லாமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் வெளிப்படுது இல்லையா, வலியாக இருக்கட்டும், காய்ச்சலாக இருக்கட்டும், சளியாக இருக்கட்டும், இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு சிகிச்சை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லா மரபொழி, பாரம்பரிய மரபொழி, இன்றைக்கி இருக்கிற அரசு கல்லூரியில் படிச்சுட்டு வந்த மரபொழி மருத்துவங்களை பற்றி நான் பேசவே இல்லை. பாரம்பரியமாக மரபொழி மருத்துவங்கள் சிகிச்சை பார்த்துட்டு இருக்க எல்லா மரபொழி மருத்துவங்களும் அக்குபஞ்சர் உட்பட எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்க மாட்டாங்க, சிகிச்சை கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி சளிக்கோ லூஸ் மோஷனோ இல்லை முட்டி வலி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சிகிச்சை கொடுக்க மாட்டோம். நாங்கள் கொடுக்குற சிகிச்சை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதனால் இந்த கழிவுகள் வெளியேறுது அப்படிங்கிறதுக்கான ரூட், அந்த கழிவுகளை முழுசாக வெளியேற்றத்துக்கான வரத்துக்கான சிகிச்சை தான் நாங்கள் கொடுக்குறோம். காய்ச்சல், அதனால தான் அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்தவங்க சொல்கிற ஒரே விஷயம், மேடம் அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு இருந்தது, நாங்கள் சிகிச்சை எடுத்து போனோடனே வலி ஜாஸ்தி ஆகிடுச்சு, லூஸ் மோஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு, காய்ச்சல் அதிகமாகிடுச்சு, சளி ஜாஸ்தி ஆச்சுன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய குறைஞ்சிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் குறைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க மாட்டோம். அப்படியே ஒரு சில பேஷண்ட் வந்து குறைஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்கன்னா அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்குள்ளே அந்த வெளிப்படுற, இப்போ சளியாக வெளிப்பட்டுன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் சிகிச்சை கொடுத்ததுக்கப்புறம் அந்த உடலில் என்ன மாற்றம் ஏற்படுதுன்னா, சளியாக வெளியேற அந்த சளியை வேறு வழியாக உடல் வெளியேற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸும் உடலில் நடக்கும். சில நேரங்களில் சில பேருக்கு தேங்கி இருக்கிற கழிவுகள் யூரின் வழியாகவும், மோஷன் வழியாக, ரொம்ப சாதாரணமாக வேர்வை வழியாகவும் அவங்களுக்கே தெரியாமல் வெளியேறது மாதிரியான ப்ராசஸும் நடக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரே விதமான பிரச்சனைக்கு தான் வருவாங்க. ஒரே மாதிரியான நாடியில் வந்து ஒரே மாதிரியான மூலகங்கள் தான் எங்களுக்கு காட்டும், புள்ளித்தேர்வுக்கான மூலகங்கள் தான் எங்களுக்கு காட்டும். 2 பிரச்சனைகள், 2 பேரும் ஒரே மாதிரியான பிரச்சனைக்கு வருவாங்க. ஆனால் ஒருத்தருக்கு கழிவு வெளியேற்றம் சிவியராக இருக்கும், இன்னொருத்தருக்கு கழிவு வெளியேற்றம் இல்லாமையே சரியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சரியாக இருக்குது. இது எங்களுடைய அனுபவங்கள். இதை எப்படி பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு எப்படி வெளியேற்றணுன்ற உடம்பு தான் டிசைட் பண்ணும். சிகிச்சை கொடுக்கறதுன்றது சப்போர்ட் மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம். உடம்பு தான் இந்த உடலுக்கு கழிவை எப்படி வெளியேற்றணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். இதுதான் அக்குபஞ்சர் மருத்துவ முறை. தொடர்ந்து